சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் நான் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில். அதில் நான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம கேசவ விநாயகத்தை கட்சியிலேருந்து பொறுப்புலேருந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. அதை பேஸ் பண்ணி அந்த பதிவு நான் எழுதியிருந்தேன். அந்த பதிவு நான் ஃபேஸ்புக்கில் போட்டதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேலே அதனுடைய ஷேரெல்லாம் போயிட்டுருக்குது. அப்புறம் கமெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா என் இன்பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் சொன்னவங்க கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு மேலே இருப்பாங்க. அது இல்லாமல் பல மாவட்டங்கள்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்னை இப்போ இந்த விஷயத்தை பேசுகிறதுக்காக, அந்த விஷயத்தை போட்டதுக்காகவே அவ்வளோ பாராட்டுகளும், இது மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குதுங்க, இந்த அது இருக்குது இது இருக்குன்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இது இங்கே மட்டும் இல்லைங்க, விழுப்புரம் மாவட்டத்தில் இதே கதையாக தான் இருக்குது. இது மாதிரி பண்ணிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அவர் பொறுப்பெல்லாம் விலை பேசி விற்றுருக்குறாங்க, அதில் ஒரு பெரிய அமௌண்ட்டை அடிச்சிட்டாரு அப்படின்னு இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து இப்போ என்கிட்ட இப்போ என்னுடைய இன்பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்குறாங்க. சில ஆர்எஸ்எஸ்காரர்கள் கூட அதில் இன்க்ளூடிங் அதில் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவை தெற்கில் வந்து இதே மாதிரி பிரச்சனை தாங்க இருக்குது, இதெல்லாம் எப்போ தீர்வுமோ என்னமோ தெரியலையே அப்படி இப்படின்னு பல பேர் ஆதங்கங்களை சொல்லியிருக்காங்க. பல பேர் கெட்ட கெட்ட வார்த்தைகள் திட்டுறாங்க கேசவ விநாயகத்தை. இதெல்லாம் நடக்குது. இப்போ நான் என்னன்னா, எங்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற நிலைமை தான் எனக்கு தெரியும், அது மட்டும்தான் அதில் பதிவு பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு பூரா பார்த்தீங்கன்னா இதை விட மோசமான இடத்துல தான் நிறைய இடம் இருக்குது போட்டிருக்கு. அமைப்பு பணிங்கிறத தவிர மற்ற எல்லா வேலையும் அவர் செய்கிறான்னு நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஆர்கே நகர் தேர்தலில் இருந்து நான் வந்து அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், அந்த அந்த வந்து அப்போ வந்து காலை கதிரில் போட்டிருந்தாங்க செய்தி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து நம்முடைய ஓட்டு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1511 ஓட்டுகளை காணோம். எப்போ ஆர்கே நகர் தேர்தலுக்கு முன்னாடி 2016 ஒரு தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் வாங்கின ஓட்டுக்கும் ஆர்கே நகர் தேர்தலில் நம்ம வாங்கின ஓட்டுக்கும் கிட்டத்தட்ட 1511 ஓட்டுகள் இல்லை. அதை பற்றி அந்த காலை கதிர் பத்திரிக்கைக்காக கல்வி ஊற்றிருக்கான். அப்போ பிஜேபியில் வாங்கின ஓட்டையே தொலைச்சி விட்டு உட்காந்துருக்கான் இருந்தால் இவ்வளோ இருந்தாலும் அமைப்பு போய் சேராது. அவர் என்ன சொல்கிறார், 1500 உறுப்பினர்கள் அங்கே இருக்காங்கங்கிறாரு, எல்லா பூத்துக்கும் ஆளை போட்டேன்னாரு. இதெல்லாம் நடக்காதனால தான் எனக்கு அப்பயே வந்து பதிவு போட்டு முதல்ல இந்த இவர் கட்சி விட்ட முதல்ல இந்த பணியிலேருந்து துரத்தி விடுங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் என்ன கேட்குறேன், ஒரு பிரச்சாரக்கு எப்படி இருக்கணுங்கிறது சில முறைகள் இருக்குது. பிரம்மச்சரிய வாழ்க்கைங்கிறதுக்கு ஒரு முறைகள் இருக்குது. இவருடைய வாழ்க்கைகள் பூராமே இப்போ நம்ம பார்க்கும்போது அது மாதிரி எந்த பிரம்மச்சரியத்தையும் இவர் கடைபிடிச்ச மாதிரி தெரியல. இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பழைய பல யூடியூப் சேனல்கள்லாம் போட்டு பிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. பாலியல் குற்றவாளி இந்த ஆள் அப்படின்னு சொல்கிறான், அவருடைய காமல் இலைகள்னு ஒருத்தன் எழுதுறான், எல்லாம் இப்போ வீடியோவே போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ இவர் நீக்காமல் விட்டுருந்தாங்கன்னா இவர் இப்போ வருங்காலத்தில் இது வந்து தேர்தலில் இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான விஷயத்தை இவருடைய வீடியோ எல்லாமே போட்டு பண்ணுற மாதிரி இருந்துக்குதுன்னு சொல்லி வருது செய்திகள்லாம். எங்கள் மாவட்டத்தில் இது மாதிரி அனுபவங்கள் நிறையா இருக்குங்க. ஒரு நிர்வாகிக்கு உடம்பு சரியில்லை, அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு. அவரை பார்க்க வராது இவர் என்ன பண்ணணும், வந்து எங்கே தங்கணும், காரியாலயத்தில் இவங்களுக்குலாம் ரூம் இருக்குது, அதிகாரிகளுக்குன்னு ஒரு ரூம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி நிறையா அது மாதிரி வந்து அவங்க அதிகாரிகள் வருவாங்க, இது மாதிரி முக்கிய தலைவர்கள் வரும்போது தங்கிறதுக்குன்னு ரூமெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ரூமில் அங்கே வந்து தங்காமல் அவர் யாரை பார்க்க வந்தாரோ அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்காரு. அவர் மனைவி மட்டும்தான் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. இவர் அங்கே என்ன வேலை, அங்கே போய் தங்கிட்டு இருக்காரு. யாரும் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் கட்டளை எடுத்துகிட்டு போகிறாரு. அதே மாதிரி இவரை பார்க்க வரணும்னா இந்த முந்திரி பிஸ்தா இது மாதிரிலாம் இருக்குது இல்லையா, ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது பேக்கேஜோடு வரணுமா பார்க்கறதுக்கு. அதுதான் அவர் ரொம்ப விருப்பப்படுவாராம். இதெல்லாம் எதுக்குங்க, ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு இதெல்லாம் தேவையா, இது அவசியமா? நானும் எத்தனையோ பிரச்சாரங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க மேலே மிகுந்த மரியாதையை வச்சுக்க, இவரை ஏன் மரியாதை இல்லாமல் அவன் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது காரணம் இருக்குது. ஏன்னா நாம் மதிக்கிற அளவுக்கு ஒருத்தர் இருந்தால் தாங்க அவனுக்கு மரியாதை கொடுக்கணும். இவனை கொஞ்சம் கூட மதிக்கிற அளவுக்கு தகுதியானவன் கிடையாது. 1ஆம் நம்பர் அயோக்கியன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பல பதிவுகளில் போட்டுட்ருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு மோசமான
அதனால் இப்போ மறுபடியும் இவருக்கு சில பேர் என்ன அப்பாவிக்கு சில பேர் இருப்பாங்க போல இருக்கு ஆர்எஸ்எஸ். அவங்க என்ன பண்ணாங்க, ஐயோ அவர் பிரச்சாரம் இருக்குங்க, அவர் அப்படி அவர்களெல்லாம் ரொம்ப நீங்கள் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க. அதாவது மனசாட்சி இல்லாமல் பேசாதீங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான். நான் என்ன மனசாட்சி இல்லாமல் பேசுகிறேன், இவன் என்ன மனசாட்சியோடு இருக்கிறான்னு எனக்கு தெரியல. ஏங்க ஒரு குற்றவாளி இருக்கான், இந்த மாதிரி தப்பு பண்ணுறான்னு சொல்கிறான், ஓப்பனாக பேசாதீங்க, வெளியே இதெல்லாம் பேசாதீங்கிறாங்க. என்ன இது காணொலியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. சரி, நான் எங்கே பேசட்டும், நீ ஒரு இடத்த சொல்லு, நான் எங்கே பேசுகிறேன், இது பிரச்சனைக்கு தீர்வு ஆகுன்னு சொல்லு, நான் அந்த இடங்கள்ல எல்லாம் போய் வரேன், நான் பேசுகிறேன். அதுக்கெல்லாம் எவனுமே வழிகாட்ட மாட்டான்றாங்க. எவனாலும் இது தீர்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏங்க இங்கே வரக்கூடிய பிரச்சாரங்கள், சேலத்தில் வரக்கூடிய பிரச்சாரங்கள் என்னென்ன பிரச்சனைகள்னு அப்பப்போ அப்டேட் அவங்க அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க. அவருக்கு என்னென்ன குற்றங்கள் இங்கே நடக்குது, எதுனா காரணங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் இங்கேருந்து உடனே தூக்குறாங்க. இவனுக்கு அவ்வளோ செல்வாக்கோடு இருக்கிறான். இவனுக்கு எதிராக யார் செயல்படுறாங்க, ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியில் இருந்தாலும் எல்லாத்தையும் ஓரம் கட்டுறது தூக்குறதுன்னு வேலை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் எங்கே போய் சொல்கிறீங்க? நான் என்ன டைரெக்டாக போய் நாகபுரி போய் மோகன் பகவத்துக்கிட்டே சொல்ல முடியும்? அதனால் அதுக்கெல்லாம் தீர்வு இது ஆகாது. அதனால் நாம் என்ன, யார் குற்றம் செஞ்சாலும் அதை கண்டிக்கணுங்க. அந்த யோகியதை இருக்கிறவங்க தாங்க உண்மையான ஒரு போராளியாக இருக்க முடியும். அது இந்துத்துவமாக இருக்கட்டும், எந்த இயக்கமாக இருக்கட்டுங்க. ஒரு தவறு நடக்குது அப்படின்னு சொன்னால் கண்ணு முன்னால் நடக்குது, அதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. பாரதியார் என்ன சொல்கிறாரு, பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவன் முகத்தில் காரி உமிழ்ந்து விடு பாப்பாங்கிறாரு. நான் மோதி முதிக்கவும் செய்யலை, காரி உமிழ்ந்து விடவும் செய்யலை. நான் அமைதியாக என்னுடைய பதிவுகளை போட்டு ஆரம்பத்திலே கண்டிக்கிறேன். ஃபேஸ்புக்கில் எழுத்து மட்டும் போட்டு போஸ்ட்டாக மட்டும்தான் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வீடியோ போட்டேன். அப்புறம் பாருங்கள், இன்னொரு அயோக்கியத்தனத்தை சொல்கிறேன் பாருங்கள். சேலத்தில் சில நிர்வாகிகள் போட்டு வச்சுருக்காங்க, 1 நம்பர் அயோக்கிய பசங்கள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாவட்ட தலைவர் இருக்கான அவனும் இந்த கோபிநாத்தும் பண்ண கூத்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. சேலத்தில் இந்த வெள்ளி வசூல் பண்ணுறானுங்க, வெள்ளிப்பட்ட தொழில் தான் இவனுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க. அதனால் இந்த வெள்ளி சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் பூரா எங்கெங்கே போனால் காசு தருவாங்க, வெள்ளி தருவாங்கன்னு தெரியும். எல்லாம் ராம பக்தர்கள் அவங்க பூராவுமே. ராமனுக்கு ஆலயம் கட்டுறதுக்கு வெள்ளி கொடுங்கன்னு அந்த ராம ஜென்ம பூமியில் நம்ம புதுசாக ராமருக்கு கோயில் அமைச்சாங்க இல்லையா, மோடி பவனுடைய முயற்சியில். அந்த அந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி இவனுங்க என்ன பண்ண வசூல் பண்ணுறானுங்க. வசூல் பண்ணி ஒரு பெருந்தொகை வெள்ளியாகவே வசூல் பண்ணுறானுங்க. வெள்ளிப்பட்ட வியாபாரிங்கிட்ட அவங்களும் வாரி வாரி கொடுக்குறானுங்க. கிட்டத்தட்ட நிறைய அவங்க 100கணக்கான கிலோ சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோலாம் நம்பிக்கை இல்லை, கம்மியாக தான் வந்திருக்கும். இருந்தாலும் ஒரு 50 கிலோ 60 கிலோ 100 கிலோ கூட வச்சுக்கோங்க. ஆனால் அது ஆர்எஸ்எஸ் சொன்னாங்கன்னு இவன் போகிறான், வசூல் பண்ணுறானுங்க. அதை எடுத்துகிட்டு போய் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் வச்சு பூஜை பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் அதுக்கு கூட வரானுங்க. அதெல்லாம் படம் பாருங்கள், இது கூட நான் போட்டு விட்றேன் பாருங்கள். ஏன் இதெல்லாம் நியாயமா? இது ராம ஜென்ம பூமியில் யாரும் வசூல் பண்ணாதீங்க, அப்படி ஒரு பொருளை எங்களுக்கு தேவையில்லைங்க, எல்லாம் குமிஞ்சு கிடக்குது, எங்களுக்கு அதே நிர்வகிக்க முடியல, அனுப்பாதீங்க வராதிங்கட்டாங்க. இவனுக்கு வசூல் பண்ணுறானுங்க. எவ்வளோ வசூல் பண்ணால் இன்றைக்கி வரைக்கும் கணக்கு கேட்கறன்னு சொல்ல மாட்டான்றானுங்க. இதுக்கு யார் தீர்வு? அவன் கோபிநாத்துங்க 1 நம்பர் கையால் அவனுக்கு யாருக்கு கேசவன் ஆயிடுது. அவன் சொல்கிறது தான் இங்கே நடக்கும். அவனை பற்றி நான் எழுதுனா பேசுறேன்னா உடனே அவனுக்கு பதவி உயர்வு கொடுக்குறான். அவன் எப்படி இருக்கு பாருங்க. இவன் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி தப்பு பண்ணுறான்னு சொல்கிறான், உடனே அவனுக்கு பதவி உயர்வு கொடுக்குறான். மாவட்டத்துலேருந்து மாநிலத்துக்கு தூக்குறான். அப்படியே மாநில பொறுப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஆன்மீக பிரிவுலாம் கொடுக்குறான். இப்போ அவன் ஆன்மீக பணி என்ன பண்ணா 1 நம்பர் பித்தலாட்டம் பண்ணியிருக்கானுங்க. இதுக்கு இவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு நாம் கேட்டுட்ருக்கிறோம். நான் ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கிய தலைவர்கள்ட்டையும் நேரடியாகவும் சொல்கிறேன். நான் பல பேர் அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த ஆர்எஸ்எஸ் அங்கே பிரச்சாரக்காக இருந்த சங்கர்னு ஒருத்தன், அவன் இந்த கேசவ நாயகத்தோட கையாள். இவனுங்களுக்கெல்லாம் யார் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவன் மூலமாக அங்கே ஒவ்வொரு மாவட்டம் இந்த மாதிரி தான் இருப்பானு போலது. இந்த வட மாவட்டங்கள் பூராமல் இவங்க கண்ட்ரோலில் கேசவ நாயகத்தோட கோட்டாமாது. அதனால் அங்கே இவனுங்க பூரா போட்டு வச்சுக்கிட்டு அங்கங்கே பெரிய அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இந்த பெங்களூர் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் குளத்தூரில் போய் தங்கிட்டு இருக்கான். அது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் தங்கிட்டு இருக்கான். அங்கே என்ன வேலை உனக்கு? அங்கே என்னென்ன பண்ணாங்கிற புள்ளி விவரமாக சொல்கிறாங்க. எனக்கு சொன்னவங்களுடைய விவரமெல்லாம் என்கிட்ட யாரும் தப்பிக்க முடியாது. அதனால் என்னென்னா அங்கே அதுக்கெல்லாம் ஆதார் இருக்கான எல்லாமே வச்சுருக்கேன். நான் என்கிட்ட சொன்னது பேசினது யாராவது சொன்னாங்க எல்லாமே டீட்டெயில்ஸ் வச்சுருக்கேன். இவங்களோட உரையாடல்கள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு.
ஆனால் நான் எதையுமே அது பப்ளிக் பண்ணுறதில்ல. ஏன்னா மற்ற யூடியூப் சேனல்கள் மாதிரி எனக்கு கேவலப்படுத்த எனக்கு வேலை கிடையாது. நான் நல்ல ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரங்களை மதிக்கிறேன். நான் இங்கே சேலத்தில் அப்படி அற்புதமான லீடர்ஸ் இருந்தாங்க. யார் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரக்காக இருந்தவங்க ஆடிட்டு இருந்த காலத்திலே சேதுராமன் ஒருத்தருங்க. அவ்வளோ அருமையான நபர். அவர் ஒவ்வொரு நாளும் என்னை கூப்பிட்டு கேட்பார். நான் இப்போ மாவட்ட செயலாளர், பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட செயலாளர். அப்போது அவர் என்ன பண்ணுவார்னா டெய்லி கூப்பிடுவார். கூப்பிட்டு என்ன பிரச்சனை, இது ஏன் கவனிக்க மாட்டேங்க, அது ஏன் கவனிக்க, நான் டவுனில் இவ்வளோ பிரச்சனை இருக்கேன், அது வர போராட்டம் பண்ணலாம்ல, அது இது என்னதான் நிர்வாகம் பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு அவருக்கு பேசுவார். அவ்வளோ ஈடுபாடோடு பேசிக்கிட்டு இருப்பார். அவரும் பிரச்சாரத்தை ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்வார். இவர் இப்போ இருக்கிற பிரச்சாரங்க மாதிரி இப்போ அங்கே எங்கே நல்ல ஹோட்டல் இருக்குது அங்கே போய் சாப்பிட்றதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அவர் அங்கே சங்கத்திலே சாப்பாடு ஆக்குவாங்க, அங்கே தான் சாப்பிடுவாங்க. அப்படி தான் பிரச்சாரங்களை பார்த்துருக்கோம். இல்லாட்டினா நம்ம சாதாரண கட்சிக்காரங்க அல்லது சங்கத்துக்காரங்க வீட்டுக்கு போனாங்கன்னா சும்மா எளிமையான எது இருந்தாலும் கொடுங்காமாங்க. இது வேணும் அது வேணும்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பிரச்சாரங்கள் நம்ம ரவிக்குமார் இருந்தார், அருமையான மனிதர். அது மாதிரி நல்ல ஆளுங்களையும் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்குலாம் மரியாதை கொடுத்தது நான் தவறுறதில்லை. ஆனால் மதிக்கக்கூடாதவன கண்டிப்பாக மதிக்கவே மாட்டேன் நான். அது எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி அவசியம் கிடையாது. ஏங்க இது சங்க தமிழ் வாழ்ந்த நாடுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஆன்மீக பூமின்னு சொல்லிட்டு இருக்கோம். திருவிளையாடல் புராணத்தில் என்ன சொல்கிறாரு நக்கீரர், நெற்றிக்கண் திறப்பணும் குற்றம் குற்றமே அப்படிங்கிறாரு. யார்? பரமசிவன். அவருடைய நெற்றிக்கண்ணிலேருந்து அவர் இருக்கிற அளவுக்கு அவர் மிரட்டுவார். அப்போவே அவன் பயப்பட மாட்டான். அது மாதிரி கடவுளே இருந்தாலும் தப்பு செஞ்சால் தப்புன்னு சொல்லணுங்க. அவர் சொல்லாதீங்க அப்படிங்க இப்படிங்கன்னா அது எனக்கு அது சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியல. இதையெல்லாம் சரி பண்ணணும். அந்த மாவட்டம் இவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை மாவட்டத்தையும் கலைக்கணும். அந்த நிர்வாகிகள்லாம் என்னென்ன தப்பு செஞ்சுருக்காங்கன்னு பூராவுமே விசாரணை பண்ணணும். அதெல்லாம் பல பதிவுகளில் நாங்கள் போட்டுட்ருக்கோம். இந்த வெள்ளி செங்கலோட இது பண்ணதுக்கு நியாயம் கிடைச்சே தீரணும். அப்படி இல்லைன்னா நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா கட்சி நடவடிக்கை எடுக்கலாம். இது கோயில் விஷயத்தில் இவன் வசூல் பண்ணியிருக்கிற காரணத்தினால இது பொதுநல வழக்காக நான் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருக்கும். அப்படி போய் நம்ம தீர்வு காணோம்னா அது கட்சிக்கு தான் அவமானம். அதனால் பார்த்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒழுங்கு பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்போ புதிய தலைமையெல்லாம் இப்போ போடுவாங்க. புதுசாக வர்ற தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லது அமைப்பு பொறுப்பாளர்னு யாராச்சும் புதுசாக போட போகிறான்னு சொல்கிறாங்க, அவங்களாம் வந்தாலும் சரி, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு சரி பண்ணுறது நல்லது. அப்படி இல்லாட்டா நீதிமன்றத்துக்கு நான் போக வேண்டிய விஷயத்தை நான் ஏன்னா அது கடவுளுக்கு செய்கிற தொண்டாக நான் நினைக்கிறேங்க. அப்போ சும்மா ஆன்மீக பிரிவு அந்த பிரிவு ஒரு அவனுக்கு என்ன தெரியும் சுற்றுச்சூழல்னு எனக்கு தெரியல. ஏங்க வெள்ளிப்பட்ட தொழிலே அது சுற்றுச்சூழலை பாதிக்கிற பல பிரச்சனைகள் இருக்குதுங்க. சைனட் யூஸ் பண்ணுறாங்க பாலிஷ் போடுறதுக்கு. இப்போ அந்த வாஷ் பண்ணுற தண்ணியெல்லாம் எங்கே போகும்? இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. அதனால் எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க, எவ்வளோ விலங்குகள் இந்த நாய் மாடுங்கள்லாம் செத்து கிடக்குது தெரியுங்களா அந்த டிசி தண்ணியில். இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது நகரத்தில். அப்படி ஒவ்வொன்றா நம்ம ஆய்வு பண்ண ஊர்பட்ட சமாச்சாரங்களை நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் குறைஞ்ச அளவுக்கு தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் முன்னாள் மாவட்ட தலைவர் சுரேஷ் பாபுன்னு ஒருத்தன் தான். இவன் கட்சியில் இருக்க ஒருத்தன் மொட்டாட்டி கூட்டிகிட்டு போய் அவன் குடும்பம் நடத்திட்டு இருக்கான். எப்படி இருக்கு பாருங்க. இப்போ அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் கூட தானே கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அவெல்லாம் சரியில்லை அப்படின்ட்டு. அதெல்லாம் கட்சியில் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம், நாங்கள் எதையும் கேட்க மாட்டோம். வீடியோ போட்டால் கூட நீ போட்டு போய் நீ என்ன பண்ண முடியும்னு கேட்குற அளவுக்கு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றில் போராடணும், அதுக்கு மேலே இருக்கவங்க கூட சொல்லணும், சரி பண்ணணும். அப்படி சரி பண்ணலை அப்படின்னு சொன்னால் அப்புறம் நம்ம 2 விதமாக, ஒன்று நியாயமான முறையில் பார்க்கணும், இல்லாட்டா அப்புறம் மோதி மிதித்து விடு பார்ப்பான்னு சொல்கிறாரு இல்லையா பாரதியார், அந்த ரூட்டை தான் எடுக்கணும் போடுறது. அதை நம்ம செய்யலை, அதுதான் தப்பு போடுறது. ஒன்றும் இல்லை, இவங்களெல்லாம் நான் துரத்துன்னா கொஞ்ச நேரம் எனக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா சேலத்தில் அவ்வளோ பேர் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. நம்முடைய தனசேகரன்லேருந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பத்மநாபன் ஒருத்தர் சங்கத்துக்காரர், அவரும் நானும் தான் இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் சங்கத்தில் போய் சேவமாக சங்கத்தில் இந்த ஆர்எஸ்எஸ்ல பிரச்சாரம் அந்த சங்கர் மேலே குற்றச்சாட்டுகள் வந்தது. பொம்பளை விஷயத்தில் மோசமாக இருக்கிறான், பொருளாதார விஷயத்தில் மோசமாக இருக்கிறான், அதனால் நீங்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க நான் அவங்கள்ட்ட போய் நேரடியாக விசாரணை பண்ணுறேன். நேரடியாக அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டீங்க சொல்கிறீங்கல்ல, வெளியில் நேரடியாக தான் போனோம் கேட்டோம். அவன் எதுவுமே இல்லாமல் மறுக்கிறான். இவனை பற்றி சொன்னவங்களை கூட்டிகிட்டு சொல்ல வைக்கலான்னா அவங்க பயப்படுறாங்க. இவனுக்கெல்லாம் கொண்டு போடுவானுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப மோசமானவானுங்க அப்படிங்கிறானுங்க. அவன் எவ வீட்டில் படுத்துட்டு இருக்கிறாங்கிறத எனக்கு அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து அந்த வண்டியோடு அனுப்புகிறானுங்க. இவன் பைக் அங்கே நின்றுட்டுருது. இவன் எந்த பொம்பளை வீட்டுக்கு போய் படுத்துட்டுருக்கானா அங்கே 1 நாள் 2 நாள் போனால் அங்கே தான் தங்குறது படுத்துக்கிறது. இங்கே ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸு அவ்வளோ பெருசு கட்டி வச்சுருக்காங்க சகல வசதியோட. இவனை போய் விசாரணை பண்ணும்போது அவன் சொல்கிறான், பாருங்க நான் இங்கே தான் ரூமில் இருக்கிறேன்னு மேலே கூப்பிட்டு போகிறான் ஒரு ரூமில்.
ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது. ஆனால் இங்கேயே அவர் படுத்துட்டு இருக்கிறாரு, நாமளாம் பார்த்துக்கிட்டு வரோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டியெல்லாம் திறந்து காட்டுறாங்க. 10 பைசா இல்லைங்க பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. இது வந்து பில்லுலாம் எடுத்து காட்டுறான் எனக்கு. ஃபோன் பில் கட்டினதுங்க, அது இதுன்னு ரைட்டு. ஊருப்பட்ட பணம் சம்பாதிச்சிருக்கான். இப்போ ஆர்எஸ்எஸில் ஒரு முறை இருக்குங்க, குரு பூஜான்னு நடத்துவாங்க. அந்த குரு பூஜா நடத்தும் போதுங்க, அந்த குரு பூஜாவில் வந்து அது வந்து ஒரு நிதி வசூல் பண்ணுற, ஒரு ஆண்டுக்கான நிதி வசூல் பண்ணுறதுக்கான பேசிக்கான ஒரு ப்ரோக்ராம் அது. அந்த ப்ரோக்ராமில் நல்ல விஷயங்கள் பேசுவாங்க. எல்லா சங்கத்தில் இருக்கிறவங்களும், சங்கத்துக்கு அறிமுகமானவங்களும், தொழிலதிபர்கள் எல்லாருமே வருவாங்க. அவங்க வந்து நிதி கொடுப்பாங்க. அந்த நிதி தான் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் போட்டு தான் அவங்க சங்கத்தை நடத்துவாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த குரு பூஜா நிகழ்ச்சியில் அந்த அந்த கவர்லாம் ஓப்பன், அதாவது இப்போ அது சஸ்பென்ஸ், அது யார் எவ்வளோ போட்டுருக்கோ அதுக்கு ஒரு குறியீடு ஒன்று நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த கவருக்குள்ளார. அதை வச்சு யார் அந்த கவர் கொடுக்குறாங்க, அது பேர் எழுதி வச்சு அதை வச்சு செக் பண்ணும்போது தெரிஞ்சு போடும் யார் எவ்வளோ மொய் வச்சுருக்கிற மாதிரி. மொய் கவர் மாதிரி தான் அது. இப்போ அதை எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, யார் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். இதை வச்சுட்டு இவன் என்ன பண்ணுறான், என்னாச்சு நீங்கள் வந்து உங்களை நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம், நீங்கள் கம்மியாக கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி மறுநாள் போய் அவங்கக்கிட்ட போகிறான். வசூல் அதை கொடுங்கங்கிறான். வாங்கிக்கிட்டு அதை கணக்குலேயே கொண்டு வரல. இது மாதிரி ஊருப்பட்ட இடத்துல வசூல் பண்ணிக்கிறான்னு கம்ப்ளைண்ட் போகுது. அப்பயே போன உடனே அப்போ இவனை ஈரோடு மாவட்டத்துக்கு பிரச்சாரக்காக தூக்கி போடுறாங்க. எப்படி பாருங்க, அது பிரச்சாரத்துக்கு பணியிலேருந்து துரத்தி விட்டுருணும். அந்த பொம்பளை பொறிக்கு மாதிரி இருக்கிறவங்களாம் கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருணும். அங்கேயே கூப்பிட்டு வச்சு ஒரு பொண்ணை வச்சு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருணும், குடும்பம் நடத்துகிறான்னு. இதுதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான தண்டனையாக இருக்கும். இப்போலாம் பேசுறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. நானும் எவ்வளவோ போராட்டம் பண்ணிட்டேன். எனக்கும் வயசாகுது. இனிமேட்டு சண்டை போடுறதுக்கு நமக்கு சத்து பத்துமானு கூட தெரியல. இருந்தாலும் அந்த உணர்வு இருக்குது, அதை வச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். இது மாதிரி சமாச்சாரங்களும் நான் 1-2 இல்லைங்க. இன்றைக்கி சேலம் மாவட்டத்தில் போட்டிருக்கிற நான் நிர்வாகிங்க இருக்காங்க இல்லையா, நான் ஒரு நிர்வாகியை தரேங்க. நாங்கள் தயார் பண்ண நிர்வாகி இருக்கான். அவன் ஆட சொன்னால் ஆடுவான், பாட சொன்னால் பாடலாம் என்ன சங்க பாடல்களை சொல்கிறேன். பாட்டு பாட சொன்னால் அவ்வளோ அருமையாக பாடுவான். பேச சொன்னால் 1 மணி நேரம் பேசுவான். நம்ம அமைப்பு பண்ணியா எந்த வேலை கொடுத்தாலும் அவன் செய்வான். அப்படி அளவுக்கு ஆளுங்க தயார் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி இருக்கிற ஆளுங்க தான் வெளியில் இருக்கிறான். 10 பேர் அடிக்க சொன்னால் கூட அடிப்பான். அந்த அளவுக்கான ஆள் அவன். நீங்கள் சொல்லுங்கள், அவனுக்கு ஈக்குவலாக ஒரு ஆளை வந்து நீங்கள் காட்டிட்டாங்கன்னா நான் வந்து இந்த வேலையை விட்டுறேங்க. நான் பேசுகிற வேலையை விட்டுறேன். அந்த அளவுக்கு சவால் விட்டு சொல்கிறேன் நான். அப்படிப்பட்ட கேடர்லாம் இன்றைக்கி வெளியில் இருக்கான். ஒன்றுத்துக்கு ஆகாது யுத்து போனவன், அடுத்தவன் சொத்தை ஏமாற்ற, அடுத்தவன் முன்னாடி ஏமாத்தினவன், பணத்தை மோசடி பண்ணவன், திருட்டுத்தனம் பண்ணவன், இவனுங்கள்லாம் வச்சுக்கிட்டு கட்சி நடத்த. கட்சினா எப்படிங்க ஏற்றுவாங்க? ஒரு இடத்துல கூட பூத் கமிட்டி போடலிங்க. சும்மா அவனை கதை படிச்சுட்டு இருக்காங்க. சில பொம்பளைங்க சில பேர் அற்புதமாக வேலை செய்கிறாங்க. அதையும் நான் சொல்லி தானே ஆகணும். அந்த பொம்பளைங்க செய்கிற வேலையில் கால்வாசி வேலை கூட இங்கே இருக்க நிர்வாகிங்க செய்கிறது இல்லைங்க. அது மாதிரி அந்த பொம்பளைங்க போய் ஒவ்வொரு பூத்தாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே போய் அந்த பிஎல்ஓலாம் போட்டுட்டு இருக்கிறதால அவங்க படமாக போட்டு வந்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்க தெரியல. அதெல்லாம் அவங்களுடைய பதிவுகளை பார்க்கும்போது அவங்க ஓரளவுக்கு செய்கிறாங்க, எல்லாம் நிகழ்ச்சியிலையும் பங்கெடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு கூட இவனுக்கு செய்யறது இல்லைங்கிறாங்க. நான் அந்த அளவுக்கு அது மாதிரி அவங்களை யாராச்சும் பொறுப்பில் போட்டால் கூட நம்ம சந்தோஷப்படலாம், கட்சி வளருதுன்னு. ஒரு இம்மி அளவு கூட எங்கள் கட்சி வளராதுங்க. ஒரு வார்டில் நின்று இவங்களை ஜெயிக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம ஒரு காலத்தில் வந்து நம்ம செவ்வாப்பட்ட பகுதியில் தான் எஸ்எஸ் ராமாராவுன்னு சொல்லி ஒருத்தர் வார்டில் நின்று ஜெயிச்சார். அப்போ வந்து மாநகராட்சி கிடையாது, நகராட்சி. அப்போ வந்து செவ்வாப்பட்டையில் நின்று ஜெயிச்சாருங்க. தேர்தல் வேலை செஞ்சவங்களுக்குலாம் ஒரு ராலி சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு அவர். அப்போ ராலி சைக்கிள்னால் ரொம்ப விலை ஜாஸ்தியான சைக்கிள், ரொம்ப அபூர்வமான சைக்கிள், அது விலை மதிப்புள்ள சைக்கிள். அந்த சைக்கிளை வாங்கி அந்த ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் கொடுத்தாரு அவர். அப்படிப்பட்ட ராமராவ் கடைசி காலத்தில் அந்த அவர் போனதுக்கப்புறம் அந்த பசங்க அவங்க குடும்பமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க. அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குதுங்க. இங்கே வந்து இவனுங்க வந்து சாயங்காலம் அப்போ வந்து எந்த இதுவுமே இல்லாமல் அவர் எம்எஸ் ராமராவ் நின்று ஜெயிச்சார். ஆனால் இன்றைக்கி ஒரு வார்டு ஜெயிக்க சொல்லுங்க பார்க்கலாம். அவனுங்க எங்கள் டெபாசிட் வாங்க சொல்லுங்க. அதுக்கே வழி இல்லாத நாய்களாம் இன்றைக்கி கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்கிறதால கோபம் நமக்கு வர்றது. என்ன வேலை செய்கிற ஒரு பிரச்சாரம் கிடையாது. மோடியினுடைய சாதனைகள் வெளியில் போக மாட்டேங்குது. வெளியில் போய் சொன்னால் தாங்க அங்கே ஆளுங்க சேருவானுங்க, வருவானுங்க, ஏதாச்சும் பண்ணுவானுங்க. உறுப்பினர் சேர்வாக பித்தலாட்டமாக பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படிங்க? முன்னாடி லெஜர் முறை இருந்துச்சுங்க. அந்த காலத்தில் லெஜர் இருக்கும். ஒவ்வொரு கிளைக்கு இன்னும் லெஜர் வச்சுருப்போம், அப்புறம் டிவிஷனுக்கு வச்சுருப்போம், அப்புறமேட்டு மாவட்டத்துக்கு இருக்கும், மண்டலத்துக்கு இருக்கும். இப்படி வரிசையாக இருக்கும். இத்தனை லெஜர் எழுதணும். 4-5 லெஜர்கள் எழுத வேண்டியிருக்கும். ஒரு காப்பி வந்து கிளை கமிட்டியில் இருக்கும், இன்னொன்று மண்டலத்தில் இருக்கும், இன்னொன்று மாவட்டத்தில் இருக்கும். இப்படி 3 லெஜரை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நிர்வாகத்தை நடத்தின காலத்தில் கூட கட்சி அற்புதமாக இருந்ததுங்க. இன்றைக்கி வந்து எல்லாம் இந்த
ஆன்லைன் சிஸ்டத்தில் கொண்டு வந்ததுனால, மிஸ்டு கால் மெம்பர் சிஸ்டத்தில் கொண்டு வந்ததுனால, அதுக்கு கூட இவனுங்க பண்ணலைங்க. அதுக்கு கூட இவனுங்கன்னா ஐயோ மிஸ்டு கால்லாம் நாங்களால் பண்ண முடியாதுன்னு இப்போ உட்காந்துக்கிட்டானுங்க. நானும் அவர் தனசேகரம் அவர் சிலர்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 உறுப்பினர்கள் நாங்கள் சேர்த்தி காமிச்சோங்க. அது பாருங்க வண்டி கிண்டிலாம் போட்டு அதுக்கு நாங்கள்லாம் பேசி ஆடியோலாம் போட்டு வீதியில் போய் பிரச்சாரம் பண்ணி வீதியில் பூரா கிளப்பி விட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் வெளியில் வர வச்சு அப்புறம் அவங்ககிட்ட ஃபோனை வாங்கி இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி அப்புறமேட்டு உறுப்பினராக அவங்கள ஆர்வமாக சேர்த்த வச்சோம். அந்த சேர்த்தன உறுப்பினர்களுடைய படிவங்களெல்லாம் கொண்டு வந்து ஆஃபீஸில் கொடுத்தோம். அவன் தொலைச்சவன் அந்த படிவத்தை பூரா தொலைச்சவன் இந்த யார் கோபிநாத் அவனுக்கு கூப்பிட்டு பொறுப்பு கொடுக்குறான், தலைவர் பதவி கொடுக்குறான்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவன் 10 பைசாவுக்கு வேலைக்கு ஆக மாட்டான்னு சொன்னால் கேட்க மாட்டான்றானுங்க. அதுக்கு என்ன அப்படின்னாக்க அவனுக்கு வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு அவனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவனா தான் இவன் பொறுப்பாளராக போடுவானா அவங்களாம் கூட்டி கொடுக்குற வேலை செய்கிறதா மாவட்ட தலைவனாக வர்றவன் என்ன அயோக்கியத்தனம் இல்லது? அது மாதிரி தான் இங்கே சேலம் மாவட்டத்தில் நடந்துட்டு இதெல்லாம் நிறுத்தப்படணும். அந்த நிர்வாகிகளை பூரா மாற்றணும். ஏன்னா கேசவநாயகம் போயிட்டாரு இங்கே கட்சி சுத்தமாயிட்டா அப்படிலாம் நினைக்க முடியாதுங்க. இதெல்லாம் சரி பண்ணால் தான் நம்ம தேர்தல் பிரகாசமாக இருக்கும், நம்ம வெற்றி வாய்ப்பு நோக்கி நகர முடியும். இதுதான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைங்க. இதை மாற்றுறதுக்கு நீங்களாம் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க. நிறைய மாவட்டத்துலேருந்து எனக்கு பதிவுகள் போட்டு பாராட்டலாம் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் எதுவுமே எனக்கு பாராட்டுகிறாட்டெல்லாம் தேவையில்லைங்க. கட்சி சுத்தமானால் போதுங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் நான் எந்த பிரதிபலனும் எனக்கு நாளைக்கு பதவி கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க எதுவுமே கேட்கல நான். அதனால கட்சி வந்து எந்த அளவுக்கு வந்து சரியாக பண்ணணும், அமைப்பு ரீதியாக வளரணும். எனக்கு ஆசையாக அதுதான். ஒவ்வொரு பூத்துக்கும் நீங்கள் ஜாஸ்தி பேர் வேண்டாங்க. ஆர்கே நகரில் கூட என்ன சொல்கிறேன்னா ஒரு பூத்துக்கு 288 பூத்து என்னமோ இருக்குது அந்த ஆர்கே நகர் தொகுதியில். பூத்துக்கு 10 ஓட்டு கிடைச்சிருந்தா கூட சந்தோஷப்படலாங்கன்னு அவன் சொல்கிறான், பத்திரிக்கைக்காரன் சொல்கிறான். இப்போ என்ன இங்கே அதை விட மோசமாக தான் இருக்கும். பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ எலெக்ஷனில் ரிசல்ட் வந்துடும். அப்புறம் இவன் வேலை செஞ்சுருக்கானா இல்லையாங்கிறது என்னங்கிறது தெரியும். அதுக்கு மட்டும் கரெக்டான ரிசல்ட் வரலன்னா அப்போ நான் சும்மா இருக்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு கூட்டத்தை பெரிய அளவில் தட்டிட்டு சேலத்துலேயும் கலாட்டா பண்ணுவேன், சென்னைக்கும் வருவேன். இதுதான் நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன். அதை வந்து சரி பண்ண வேண்டியது கட்சியினுடைய தலைமையை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.